அமெரிக்காவுக்கு சிக்கல். அவசரப்பட்டு வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி நினச்சி தான் அங்கே வந்து நின்று பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் முடியாது. டேய் குண்டா வாடா அப்படின்னு சொல்லி எல்லாம் உரண்டை இழுக்கிறதுக்கு அடிச்சிட்டாங்க, ஒரு இது அடிச்சிட்டாங்க. அடித்தாலும் பரவாயில்ல, இப்போ இன்னொன்று அடித்தா கூட நாங்கள் வந்து வெயிட் பண்ணுவோம், நீ உள்ளே வந்து போடு, அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து அப்படி தான் பண்ணாங்க. இஸ்ரேல் வந்து சொல்லி பார்த்தாங்க, ஒரு மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு நைட்டு இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட்டு F-35, F-15, X-16 எல்லாம் வந்து தெஹ்ரான் அந்த இடத்துல இவங்க வரும்போது ஏற்கனவே பேசியிருக்கோம். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ், அதை வந்து செயலுக்கு வச்சு இருக்கிற பேட்டரி கிட்டே பூரா வந்து உள்ள செயலுக்கு வச்சுட்டாங்க. அதில் திருப்பி அடிக்க முடியல. இவன் போய் சல்லுன்னு அழகாக போனால், ஒரு எதிர்ப்பு இல்லாமல் பூ போல் அப்படி போய் எல்லாம் டொம்முன்னு போட்டு திரும்பி வந்துட்டான். அப்படி அடித்தாங்க. ஆனால் அப்போவும் வந்து அவங்க அடித்ததுக்கு அப்புறம் தான் இவங்க இங்கேருந்து மிசைல் அனுப்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க வந்து அவசரப்பட்டு ஒன்றுமே பண்ணலை. இவங்களுக்கு தெரியும் ஈரானோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு ஈரானுக்கே தெரியும். அவசரப்பட்டு அவன் வந்து ஃபஸ்ட்டு அட்டாக் அவன் அஃபென்சிவ் அட்டாக் பண்ணுறதில்ல, ஒன்லி டிஃபென்சிவ் அட்டாக்கு. இப்போ கூட என்ன சொல்ல வந்து ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் வந்து ஈரான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரீஎம்டிவ்னா நாளைக்கு வந்து ஏதாவது நாளைக்கு பிரச்சனை அப்படின்னா மூலையிலே கிள்றது அப்படின்னு. இதை வந்து ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் வந்து இஸ்ரேல் அடிக்கடி சுற்றி பண்ணிட்டே இருந்தாங்க. சிரியா மேலே பண்ணாங்க, லெபனான் மேலே பண்ணாங்க, ஹவுத்திஸ் மேலே பண்ணாங்க, அங்கே ஏமனில் பண்ணாங்க. ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் இவன் ஈரான் பண்ணுறதில்ல.